ஜியாவோட அப்பா சாப்பாடு எப்படி இருக்குன்னு லியோன் கிட்ட கேட்க, இவனும் எனக்கு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் பிடிக்காது, அது மட்டும் இல்லாம இதுல கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்குன்னு ஓப்பனா சொல்ல, ஜியா உடனே அவனை பேச விடாம தடுத்துடுறா. அதனால அவ அப்பா நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறீங்கன்னு சிரிச்சுட்டே சொல்றாரு. பட் லியோன் இப்படி பேசுறதுக்கு ரீசன் என்னன்னா, ஜியாவோட கொலீக்ஸ் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் பொய் சொல்லாம உண்மையை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ ஜியா அம்மா லியோனுக்கு வயசு என்னன்னு கேட்டதுக்கு, இவன் நான் பாக்குறதுக்கு வயசு அதிகமா தெரிய மாட்டேன், ஆனா என்னோட உண்மையான வயசு என்னன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜியா அவனோட காலில் மிதிச்சு பேச விடாம பண்ணிட்டு இவளே அவனுக்கு 36 வயசுன்னு போய் சொல்லிடுறா. அடுத்ததா அவங்க லியோன் என்ன படிச்சிருக்கிறான்னு கேட்க, இவன் ஸ்கூலுக்கு கூட போனது இல்லைன்னு சொல்லவும் ஜியா அப்பா அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. இப்போ ஜியாவோட அம்மா அப்போ நீங்க சாப்பாட்டுக்கு என்னதான் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு எதுவும் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு மட்டும் சொல்றான். இதை கேட்ட ஜியாவோட பேரண்ட்ஸ் இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம சைலண்ட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு இவனை பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்ட லியோன், உங்களை மாதிரி நான் படிக்கலனாலும் எனக்கு ஜியாவை ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் என்னோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன், அப்போ நான் ஜியா கூட இருக்கிறது தான் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டேன்னு சொல்றான். அதுக்கு ஜியாவும் நீங்க 2 பேரும் என் கூட இல்லாத அப்போ லியோன் தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்துக்கிறான்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு இவ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஜியா இப்போ ஹாப்பியா இருக்கிறத பார்த்த இவ பேரண்ட்ஸும் லியோன் தான் அதுக்கு காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை இவங்களோட ஃபேமிலிக்குள்ள ஏத்துக்கிறாங்க. இங்க இமுகி ஸ்னெயில் பிரேடோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க அவங்க இவன் இமுகி தான்னு தெரியாம என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ இமுகி இங்க ரொம்ப சவுண்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உடனே தூங்க வச்சிடுறான். அதை பார்த்து பயந்து போன ஸ்னெயில் பிரேட் அங்க இருந்து ஓட பார்க்க இவன் அவங்கள போக விடாம தடுத்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேக்குறான். சோ அவங்களும் இவன் கிட்ட சாப்பிடறதுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு லியோன் எப்பவும் சாப்பிட்ற சாப்பாடு தான் எனக்கு வேணும்னு சொல்லிடுறான். அப்படியே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல அவங்க ஏன் நீ லியோனை எப்படி கஷ்டப்படுத்த நினைக்கிறேன்னு கேட்டு கோவப்படுறாங்க. அப்போ சாப்பிட்டு எழுந்த இமுகி இந்த கதையில எங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க தான் உயிர் வாழ முடியும்னு சொல்லிட்டு ஸ்னெயில் பிரேட பக்கத்துல எடுத்து சிஞ்சுவோட காதல சொன்ன மாதிரியே இவங்க கிட்டையும் ஏதோ சொல்லிட்டு போயிடுறான். இப்போ லியோன் ஜியாவோட சின்ன வயசு போட்டோஸை இவ பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறான். அப்போதான் இவனுக்கு உண்மையாவே அவங்க ஃபேமிலி கூட ஒன்னா சேர்ந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இங்க இமுகி அடுத்ததா யூரிய பார்க்க வந்திருக்கிறான். அப்படியே அவன் மேல வேணும்னே மோதினதும் அவ அது யாருன்னு திரும்பி பார்க்க இவன் உடனே எனக்கு அவனை கொல்லணும்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறான். அதை கேட்ட யூரி இப்ப சுயநினைவே இல்லாம லீராங்கோட வீட்டுக்கு வரா. அவன் இவளை பார்த்ததும் சிரிச்சுட்டே எழுந்து பக்கத்துல வர இவ கொஞ்சம் கூட யோசிக்காம லீராங் கொடுத்த ஹேர்பின்னாலேயே அவனோட செஸ்ட்ல குத்திடுறா. அப்ப அவ ஏன் இப்படி பண்றான்னு லீராங் ஷாக்ல இருக்க அதுக்குள்ளே யூரி இவன் ஏற்கனவே கொல்ல சொல்லி கொடுத்த மாதிரியே இவனை ஹேர்பின்னால உடம்பு ஃபுல்லா குத்திட்டு இருக்கிறா. குத்துறது யூரிங்கிறதால லீராங்கும் அதை தடுக்காம வழியில அப்படியே நின்னுட்டு இருக்கிறான். அதே டைம் இங்க லியோன் ஜியா கூட சேர்ந்து காஃபி குடிச்சிட்டே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், இதை நான் என்னோட லைஃப்ல இனி மறக்கவே கூடாதுன்னு சொல்றான். அப்படியே ஜியாவை பார்த்து இன்னைக்கு உன்னோட சின்ன வயசு ஆல்பமா பார்த்ததும் எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு அழகான குழந்தை வேணும்னு சொல்ல அதுக்கு ஜியாவும் உடனே வெக்கப்பட்டு சிரிக்கிறா. அப்போ லியோன் நம்ம ஃபேமிலி ரொம்ப வருஷம் ஹாப்பியா வாழ்ந்த அப்புறம் என்னோட ஹேர் ஒயிட் ஆகி நானும் உன் கூடவே இறந்து போயிடணும்னு இவனோட ஆசையை சொல்லிட்டு இருக்கிறான். பட் அது நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சதும் உடனே சேட் ஆகிடுறான். இப்போ ஜியா இவனை ஹாப்பியாக்குறதுக்காக இவனோட கையில ஒரு ரிங்க போட்டு விட்டுட்டு நம்ம பேசின மாதிரியே ஒன்னா கப்பிள் ரிங் போட்டுட்டோம்னு சொல்றா. அதை பார்த்ததும் லியோன் கவலையை மறந்துட்டு மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான்.